யோசிச்சு பாருங்க நேயர்களே, காலையில எழுந்ததும் சில நாள் செம்ம எனர்ஜியா இருப்போம். ஆமா ஆமா, அது நிஜம்தான். ஆனா சில நாள் பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம ரொம்ப டல்லா இருப்போமே. அது ஏன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா இது நிறைய பேருக்கு தினமும் நடக்கிற ஒரு விஷயம் தான். கரெக்ட். இப்போ போன வருஷம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ப்ரமோஷன் கிடைக்காம போனதுக்கோ, இல்ல நீங்க ஆரம்பிக்க நினைச்ச பிசினஸ் பேப்பரோடவே நிக்கிறதுக்கோ காரணம் உங்க திறமையோ இல்ல உங்க ரெஸ்யூமேவோ இல்ல. கண்டிப்பா அது கிடையாது. அதுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியாம உங்க தினசரி வாழ்க்கையில ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் ஒட்டுண்ணியா இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நாம அலச போற சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் இப்படி ஒரு அதிர்ச்சியான தியரியை தான் முன்வைக்குது. வாவ், நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் ரொம்பவே கியூரியாசிட்டியை தூண்டுது. ஆமா தானே? குறிப்பா பாத்தீங்கன்னா, ஒரு மனிதனோட தன்னம்பிக்கையை எப்படி கட்டமைக்கிறது, வாழ்க்கையில நாம ஆசைப்படுற விஷயங்களை எப்படி ஈர்க்கிறது அப்படிங்கிறதுக்கான சில ஆழமான தியரிகளை தான் இந்த சோர்சஸ் பேசுது. அதாவது அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தானே சொல்றீங்க? எக்ஸாக்ட்லி. நிறைய பேருக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆமா, நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா சோஷியல் மீடியாவில் சொல்ற மாதிரி கண்ணை மூடிட்டு உட்காந்து ஒரு விஷயத்த நினைச்சா உடனே அது வானத்திலிருந்து குதிச்சிடும் அப்படிங்கிற மாயைய இந்த புத்தகங்கள் உடைக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ நாம இன்னைக்கு டீகோட் பண்ண போற விஷயங்களோட நோக்கமே இந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற கான்செப்டுக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் மெக்கானிசம் என்னன்னு பார்க்க போறோம். ஆமா, ஏன்னா சோர்ஸ் மெட்டீரியல்ல ஈர்ப்பு விதியை ஒரு மேஜிக்கா சொல்லாம ஒரு தெளிவான சயின்டிபிக் ப்ராசஸை விவரிச்சிருக்காங்க. சரி, லெட்ஸ் அன்பேக் திஸ். முதல் விஷயமா இதுல ஆத்தர் ஒரு ஸ்ட்ராங்கான கிளைம் வைக்கிறார். ஆமா, அது ரொம்ப முக்கியமான கிளைம். அதாவது நம்மள பெரும்பாலும் ஒன்னும் முடிஞ்சு போன கடந்த கால நினைவுகள்ல சிக்கிட்டு இருக்கோம், இல்லனா நடக்காத எதிர்காலத்தை பத்தின பயத்துல உறைஞ்சு போயிருக்கோம்னு சொல்றாரு. இத விட்டுட்டு நிகழ்காலத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் இது எப்படி தோணுது? ஆக்சுவலா இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா இதெல்லாம் ரொம்ப கிளீஷேவான ஒரு அட்வைஸ் மாதிரி இல்லையா? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படி தோணலாம். ஆனா இதுக்கு பின்னாடி அவங்க வைக்கிற சயின்டிபிக் மற்றும் எனர்ஜி அடிப்படையிலான வாதம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ஓஹோ, அது என்ன வாதம்? இந்த சோர்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் 3 விஷயங்கள்ல தான் இயங்குது: ஆற்றல், அலைவரிசை மற்றும் அதிர்வு. அதாவது எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். ரைட்? எக்ஸாக்ட்லி. நாம எந்த அலைவரிசையில இருக்கோமோ அதுக்கேத்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம மூளை தேடி பிடிக்கும்னு சொல்றாங்க. அப்போ நம்ம சோகமா இருந்தா சோகமான விஷயங்களே நடக்குமா? ஆமா, கடந்த காலத்தை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருந்தா நம்ம மூளை திரும்ப திரும்ப அந்த இல்லாம அல்லது சோகம் அப்படிங்கிற குறைந்த அதிர்வலையில லாக் ஆயிடும். கொஞ்சம் இருங்க, எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? இப்போ நான் சோஃபால உட்கார்ந்துகிட்டு நான் ரொம்ப பாசிட்டிவான ஃப்ரீக்வன்சில இருக்கேன், எனக்கு ஒரு ஃபெராரி கார் வேணும்னு அதிர்வலையில அனுப்புனா நாளைக்கு காலையில என் வீட்டு வாசல்ல கார் நிக்குமா? அது எல்லாருக்கும் ஒரு இயல்பான கேள்விதான். ஆமா, இந்த ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன் இதெல்லாம் பிராக்டிகலா எப்படி வேலை செய்யுது? இதை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப நியாயமான கேள்வி. ஆத்தர் இத மேஜிக்னு சொல்லல, இத சைக்கலாஜிக்கலா ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற நம்ம மூளையோட ஒரு பகுதியோட ஒப்பிட்டு புரிஞ்சுக்கலாம். RAS அப்படின்னு சொல்வாங்களே, அதுவா? அதேதான். உங்க மூளை ஒரு செகண்டுக்கு பல மில்லியன் தகவல்களை ப்ராசஸ் பண்ணுது. ஆனா அது எல்லாத்தையும் உங்க கான்ஷியஸ் மைண்டுக்கு கொண்டு வந்தா நீங்க பைத்தியம் ஆயிடுவீங்க. அது நிஜம்தான், ரொம்ப இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் ஆகிடும். அதனால எது உங்களுக்கு முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மட்டும் தான் உங்க மூளை உங்களுக்கு காட்டும். இதுதான் RAS ஓட வேலை. ஓ, அப்போ நான் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணா அது மட்டும் தெரியுமா? ஆமா, நீங்க ஒரு குறிப்பிட்ட மாடல் வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா திடீர்னு ரோட்ல எங்க பார்த்தாலும் அதே வண்டி உங்க கண்ணுக்கு படும் இல்லையா? அட ஆமா, எனக்கு இது நிறைய தடவை நடந்திருக்கு. வண்டிங்க திடீர்னு முளைக்கல, என் மூளை அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் ஆயிடுச்சு. கரெக்ட்டா? ஆமா, அதுதான் உண்மை. அட, அப்போ இது வெறும் மேஜிக் கிடையாது. நம்ம மூளைய ஒரு ரேடியோ மாதிரி நினைச்சுக்கிட்டா நமக்கு என்ன பாட்டு விழுமோ அந்த ஸ்டேஷனுக்கு ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ற மாதிரி தானா இது? சூப்பரான ஒப்பீடு இது. எக்ஸாக்ட்டா அதேதான். வாவ், அந்த உதாரணம் ரொம்ப தெளிவா புரிய வைக்குது. அப்போ ஆத்தர் சொல்ற அந்த உயர் அதிர்வலை அப்படிங்கிறது நம்ம மூளைய சரியான விஷயங்களை கவனிக்க வைக்கிற ஒரு காக்னிட்டிவ் பிரைமிங் மாதிரி செயல்படுது. ஆமா, காக்னிட்டிவ் பிரைமிங் தான் சரியான வார்த்தை. நாம பாசிட்டிவா ஒரு இலக்க நோக்கி தெளிவா இருக்கும்போது அதை அடையிறதுக்கான வாய்ப்புகளை நம்ம மூளை தேடி பிடிக்குது. நாம நெகட்டிவா இருந்தா தடைகளை மட்டும்தான் அது தேடும். எக்ஸாக்ட்டா. நீங்க தான் உங்க வாழ்க்கையை வடிவமைக்கிற மாஸ்டர் ஆர்கிடெக்ட்னு இந்த சோர்ஸ் சொல்றதுக்கான காரணமே அதுதான். ஓஹோ, அதனாலதான் அப்படி சொல்றாங்களா?
ஆமா, ஒரு ஆர்கிடெக்ட் எப்படி ஒரு கட்டடத்தோட வரைபடத்தை ரொம்ப தெளிவா எந்த குழப்பமும் இல்லாம உருவாக்குவாரோ அதே மாதிரி உங்க மைண்ட்ல உங்க இலக்கு பத்தின தெளிவான ப்ளூ பிரிண்ட் இருக்கணும். அதுதான் நீங்க உங்க மூளைக்கு கொடுக்கிற ஃப்ரீக்வன்சி. ஓகே, அப்போ மூளைய டியூன் பண்ணியாச்சு, நமக்கு என்ன வேணுங்கிற அந்த அலைவரிசையும் செட் பண்ணியாச்சு. கரெக்ட். முதல் ஸ்டெப் ஓவர். ஆனா இது மட்டும் போதாதுன்னு ஆத்தர் இன்னொரு பெரிய குண்ட தூக்கி போடுறாரு. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நிறைய பேர் சரியான மைண்ட் செட் இருந்தும் ஏன் தோத்து போறாங்கன்னா அவங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வராததுதான் சொல்றாரு. உண்மைதான். பல பேர் இந்த ஈர்ப்பு விதியை தப்பா புரிஞ்சுக்கிற இடமே இதுதான். ஃப்ரீக்வன்சியை செட் பண்றது வெறும் முதல் படி மட்டும்தான். சோ சும்மா உட்கார்ந்து நினைச்சிட்டு இருந்தா பத்தாது, ஆக்ஷன் எடுக்கணும். ஆமா, ஆக்ஷன் எடுக்காம எந்த மேனிஃபெஸ்டேஷனும் நடக்காது. ஆனா இந்த சோர்ஸ்ல கம்ஃபர்ட் ஜோனை பத்தி சொல்ற விதம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அப்படியா? எப்படி சொல்றாங்க? கம்ஃபர்ட் ஜோனை அவங்க ஒரு காந்தம் மாதிரி வர்ணிக்கிறாங்க. நீங்க ஒரு புது விஷயத்தை செய்ய நினைச்சு முன்னாடி கால் எடுத்து வைக்கும்போது உங்களோட பழைய பழக்க வழக்கங்கள் உங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா பின்னாடி இழுக்கும். ஐயோ ஆமா, அது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே. அது எப்படி பிரேக் பண்றது? அங்கதான் டிசிப்ளின் தேவைப்படுது. ஏன்னா ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே இதை கேட்டுட்டு இருக்கிற பல பேருக்கு எனக்கே கூட சில நேரங்கள்ல ஒரு மாதிரி சோர்வா ஃபீல் ஆகும். அது இயல்புதான். ஆனா அதுக்கான பதில சோர்ஸ் ரொம்ப ஆழமா சொல்லுது. என்ன சொல்லுது? மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு எமோஷன். அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஆனா டிசிப்ளின் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம். ஓஹோ, மோட்டிவேஷன் எமோஷன், டிசிப்ளின் சிஸ்டம். ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு எனக்கு மூட் இல்ல, அதனால நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்றது உங்க கம்ஃபர்ட் ஜோன் உங்களை ஏமாத்துற ஒரு ட்ரிக்கு. அட, இது நம்ம தினமும் சொல்ற சாக்கு தானே. ஆமா, அதனால மூட் இருக்கோ இல்லையோ நான் எடுத்த காரியத்தை தினமும் செய்வேன் அப்படின்னு தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பண்றதுதான் நிஜமான சிஸ்டம். இதுல ஒரு சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும்போது உங்க மூளைக்கே நீங்க ஒரு சிக்னல் அனுப்புறீங்க, ஓகே இவன் நினைச்சதை முடிப்பான் அப்படின்னு. கரெக்ட். மூளை அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கும். அந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் நிஜமான தன்னம்பிக்கையை கொடுக்குது. மோட்டிவேஷனல் வீடியோ பார்த்து வர்றது தன்னம்பிக்கை இல்ல, செயல்ல இறங்குறது தான் தன்னம்பிக்கை. சரியா சொன்னீங்க. ஆனா செயல்ல இறங்குறதுக்கு அப்புறம் சோர்ஸ்ல முன்வைக்கிற இன்னொரு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப கான்ட்ரோவர்ஷியலா தோணலாம். அப்படியா? என்ன கான்செப்ட் அது? அது என்னன்னா லெட் கோ பண்றது. அதாவது ஒரு விஷயத்துக்காக ஆக்ஷன் எடுத்துட்டு அந்த ரிசல்ட் மேல இருக்கிற பிடிவாதத்தை விட்டுடணும்னு ஆத்தர் சொல்றாரு. உண்மையாவா? அதான் எனக்கும் புரியல. இது ரொம்ப முரண்பாடா இருக்கே. நிறைய பேருக்கு இந்த குழப்பம் வரும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அத பத்தியே வெறியா யோசிக்கணும்னு தான் எல்லாரும் சொல்வாங்க. இப்போ எனக்கு ஒரு பெரிய பிசினஸ் ஆரம்பிக்கணும், அதுதான் என் கனவு. ஓகே, அதுக்காக நான் தினமும் வெறித்தனமா உழைக்கிறேன். ஆனா நீங்க அந்த ரிசல்ட்ட லெட் கோ பண்ணிடு, அத பத்தி கவலைப்படாதேன்னு சொன்னா எனக்கு எப்படி அந்த உந்துதல் இருக்கும்? இது ரொம்ப நல்ல கேள்வி. செயல் செஞ்சுட்டு பலனை எதிர்பார்க்க கூடாதுன்றது தானே அது. பலனை எதிர்பார்க்காம செயல்படுறதுனால நான் கொஞ்சம் சோம்பேறி ஆயிட மாட்டேனா? நீங்க கேக்குறது 100க்கு 100 நியாயமான ஒரு சந்தேகம். நிறைய பேர் இதை கேட்டு இப்படிதான் குழம்பிடுறாங்க. பின்ன எப்படி புரிஞ்சுக்கிறது இத? ஆத்தர் சொல்ற அந்த லெட் கோ அப்படிங்கிறது உங்களோட செயலை விடுறது கிடையாது, அந்த ரிசல்ட் மேல உங்களுக்கு இருக்க டெஸ்பிரேஷனை விடுறது. டெஸ்பிரேஷன், அதாவது வெறித்தனமான ஒரு பதற்றம். இது கொஞ்சம் பிராக்டிக்கலா விளக்குங்களா? கண்டிப்பா. இப்போ நீங்க ஒரு ஆன்லைன் ஆப்ல ஒரு ரொம்ப விலையுயர்ந்த பொருளை ஆர்டர் பண்றீங்க. ஓகே, ஆர்டர் பண்ணிட்டேன், காசு கட்டிட்டீங்க, ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அடுத்த 3 நாள்ல அது உங்க வீட்டுக்கு வரும்னு உங்களுக்கு தெரியும். ஆமா, ட்ராக் பண்ணிப்பேன். அந்த 3 நாள் நீங்க வாசல்லே உட்கார்ந்துகிட்டு ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கும் கதவை திறந்து பாப்பீங்களா? மாட்டேன், பைத்தியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கு, அந்த ப்ராசஸ் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, உங்க வேலையை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, அமேசான்ல ஆர்டர் போட்டா வாசல்லே உட்கார்ந்திருக்க மாட்டோம் தான். ஆனா நம்ம கரியர் கோலுக்கு இந்த லாஜிக் எப்படி செட் ஆகும்? அதுதான் முக்கியமான விஷயம். நீங்க ஒரு பெரிய கரியர் கோலுக்காக உழைக்கிறீங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஐயோ இது எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நான் தோத்துடுவேனான்னு ஒரு பதட்டத்தோடவே வேலை செஞ்சீங்கன்னா அப்ப என்ன ஆகும்? உங்க உடம்புல கார்டிசால் அப்படிங்கிற ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் அதிகமாகும். அட கடவுளே, அது கெட்டதாச்சே. ஆமா, சைக்காலஜிக்கலா பார்த்தா இந்த பதற்றம் உங்களை லேக், அதாவது இல்லாமைங்கிற மனநிலைக்கு கொண்டு போயிடும். உங்க காக்னிட்டிவ் எபிலிட்டி குறைஞ்சிடும். வாவ், அப்போ பதற்றம் நம்ம திறமையே குறைச்சிடும்னு சொல்றீங்க? ஆமா, ஆனா நான் என் பெஸ்ட்டை கொடுக்குறேன், ரிசல்ட் கண்டிப்பா வரும்னு அந்த அவுட்கம் லெட் கோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு ஃப்ளோ ஸ்டேட்டுக்கு மாறிடுவீங்க. ஃப்ளோ ஸ்டேட்டா? ஆமா, அந்த ஃப்ளோ ஸ்டேட்ல உங்க ப்ரொடக்டிவிட்டி பல மடங்கு அதிகமாகும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஸ்பெக்டிவ். அதாவது ரிசல்ட்ட பத்தி கவலைப்படாம விடுறது மூலமா நம்மளோட முழு கவனத்தையும் முழு எனர்ஜியும் நம்ம கையில இருக்கிற ஆக்ஷன் மேல திருப்ப முடியும். எக்ஸாக்ட்லி, அதுதான் அந்த லெட் கோ பண்றதோட சீக்ரெட். பதற்றத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு
ப்ராசஸ நம்புறது அருமை. ஆமா, ஆனா இந்த ஃப்ளோ ஸ்டேட்டை மெயின்டைன் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அப்படி சொல்றீங்க? இதுக்கு நடுவுல தான் நம்ம சிஸ்டத்தை கரப்ட் பண்ற ஒரு பெரிய ஆபத்து பத்தி சோர்ஸ்ல எச்சரிக்கிறாங்க. அதுக்கு பேரு பாரசைட்ஸ், அதாவது ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணிகளா? இது என்ன புதுசா இருக்கு? நம்ம மூளைக்குள்ள ஏதோ பூச்சி புகுந்துருமா என்ன? அப்படி இல்ல. நாம இவ்ளோ நேரம் நம்ம மூளைய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு பேசிட்டு வரோம் இல்லையா? ஆமா, பேசிட்டு இருக்கோம். இந்த ஒட்டுண்ணிகள் அப்படிங்கிறது அந்த கம்ப்யூட்டரோட ரேம முழுசா உறிஞ்சுற சில தினசரி பழக்க வழக்கங்கள். எனக்கு இந்த இடத்துல ஒரு அனாலஜி தோணுது. சொல்லுங்க, என்ன தோணுது? நிறைய பேரு மூளைய கம்ப்யூட்டர்னு சொல்லி நெகட்டிவ் விஷயங்களை வைரஸ்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அதை விட பெட்டரா ஒரு ஒப்பீடு இருக்கு. என்ன ஒப்பீடு அது? நீங்க சொல்றத பார்த்தா இது வைரஸ் கிடையாது. நம்ம கம்ப்யூட்டர்ல கூகுள் குரோம் பிரவுசர்ல ஒரு 100 டேப் ஓபன் பண்ணி வச்சா எப்படி இருக்கும்? ரொம்ப ஸ்லோ ஆயிடுமே. ஆமா, பேக்ரவுண்ட்ல தேவையில்லாத டேப்ஸ் எல்லாம் ஓடி நம்மளோட மெயின் சாஃப்ட்வேர் ரொம்ப ஸ்லோ ஆகி கடைசில சிஸ்டமே ஹேங் ஆகி கிராஷ் ஆயிடும் இல்லையா? அது மாதிரி தானே இது. அபாரமான ஒப்பீடு இது. எக்ஸாக்ட்டா அதுதான். அந்த 100 டேப்ஸ் தான் ஆத்தர் சொல்ற அந்த பாரசைட்ஸ். வாவ்! அப்போ அந்த டேப்ஸ் எல்லாம் என்னென்ன பழக்கங்கள்? இன்னைக்கு இருக்கிற உலகத்துல நம்ம எல்லாருக்கும் உடனடியாக கிடைக்கும் அற்ப சந்தோஷங்கள் மேலதான் ஆர்வம் அதிகம். அதாவது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். ஆமா, உடனே ரிவார்ட் வேணும்னு நினைப்போம். ஒரு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணா உடனே மூளைக்கு ஒரு சின்ன டோபமைன் ஹிட் கிடைக்குது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா உடனே ஒரு திருப்தி. இதெல்லாமே ஒவ்வொரு டேப் ஓபன் பண்ற மாதிரி. அப்போ நம்ம மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்னா இந்த நெகட்டிவ் நியூஸ், ஜங்க் ஃபுட் எல்லாமே சிஸ்டத்தை முடக்குற வைரஸ் இல்ல டேப்ஸ் மாதிரி செயல்படுது. ஆமா, உங்க எனர்ஜியை அது கொஞ்சம் கொஞ்சமா உறிஞ்சிடும். அப்போ அந்த காசிப்ஸ் எல்லாம் கூட இதுல வருமா? 100க்கு 100. காலையில எழுந்த உடனே செல்போனை எடுத்து உலகத்துல நடக்கிற அத்தனை நெகட்டிவான செய்திகளையும் படிக்கிறது. நம்மள சுத்தி எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள் கூட நேரம் செலவழிக்கிறது. இதெல்லாம் ஒரு பெரிய எனர்ஜி ட்ரெயின் தான். கண்டிப்பா. இது எல்லாமே உங்க மூளைங்கிற சூப்பர் கம்ப்யூட்டரோட மெமரிய, பேட்டரிய உறிஞ்சிற ஒட்டுண்ணிகள். நீங்க ஒரு பெரிய விஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது இந்த பாரசைட்ஸ் உங்க எனர்ஜியை மொத்தமா சக் பண்ணிடும். உங்களை ரொம்ப சோர்வாக்கும். ஆமா, அதனாலதான் நிறைய பேரால தங்களோட கோல்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண முடியல. இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நாம நிறைய விஷயங்களை கத்துக்கிறோம், நிறைய இன்ஃபர்மேஷன் கேக்குறோம், புக்ஸ் படிக்கிறோம். ஆமா, எல்லாமே பண்றோம். ஆனா அத வாழ்க்கையில அப்ளை பண்றதுக்கு நமக்கு எனர்ஜி இருக்க மாட்டேங்குது. கரெக்ட். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நாலேஜ் எல்லாம் வெறும் பொட்டென்ஷியல் பவர் தான். அதை செயல்படுத்த நமக்கு அந்த மென்டல் ஃப்ரேம் தேவை. ஆனா அதைத்தான் இந்த 100 டேப்ஸும் சேர்ந்து உறிஞ்சிடுதே. அதுதான் நிதர்சனமான உண்மை. சும்மா விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்க வாழ்க்கையோட லாங் டேர்ம் கோல்ஸை நீங்க அடையணும்னா இந்த ஒட்டுண்ணிகளே உங்களை விட்டு ஈவிரக்கமே இல்லாம வெட்டி எரியணும்னு சோர்ஸ் ரொம்ப அழுத்தமா பதிவு செய்யுது. இந்த ஒட்டுண்ணிகளை ஒழிச்சாதான் நம்மளால சரியான அறிவை செயல்படுத்த முடியும். இது செம்ம ஆஹா மொமெண்ட். ஆமா, உங்க சிஸ்டத்தை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். தேவையில்லாத அந்த 99 டேப்ஸை க்ளோஸ் பண்ணாதான் உங்களோட மெயின் கோலுங்கிற அந்த ஒரு டேப் ஸ்பீடா வேலை செய்யும். ஓகே, இப்போ ஒருத்தர் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்றாருன்னு வெச்சுப்போம். சொல்லுங்க. சரியான ஃப்ரீக்வன்சில இருக்காரு, டிசிப்ளின்டா ஆக்ஷன் எடுக்கிறார், ரிசல்ட்டை லெட் கோ பண்ணி ப்ராசஸ் மேல ட்ரஸ்ட் வைக்கிறாரு, தேவையில்லாத 100 டேப்ஸையும் க்ளோஸ் பண்ணி தன்னோட மென்டல் ஃப்ரேமை பாதுகாத்துக்கிறார். எல்லாமே ரொம்ப சூப்பரா நடக்குது. எல்லாம் சூப்பர். நான் ஈர்ப்பு விதியை சரியா ஃபாலோ பண்றேன், எனக்கு எல்லாம் சக்சஸ் ஆக போகுதுன்னு ரொம்ப சந்தோஷமா களத்துல இறங்குறார். ஆனா என்ன நடக்கும்? கரெக்டா அந்த நேரத்துல தான் வாழ்க்கையில ஒரு பெரிய இடி விழும். கார் பிரேக் டவுன் ஆகும், முக்கியமான கிளையண்ட் ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணுவாரு. இது எல்லாருக்கும் நடக்கிறது தானே? இத பத்தி சோர்ஸ் என்ன சொல்லுது? இது ஒரு அருமையான திருப்புமுனை. இந்த இடத்துல தான் நிறைய பேர் ஈர்ப்பு விதி வேலை செய்யல, இதெல்லாம் ஒரு பொய்ன்னு சொல்லி பின்வாங்கிடுவாங்க. ஆமா, நானே பல தடவை அப்படி நினைச்சிருக்கேன். ஆனா சோர்ஸ் மெட்டீரியல்ல இதுக்கு ஒரு அழகான பேர் வச்சிருக்காங்க. கான்ட்ராஸ்ட் அல்லது முரண்பாடுகள். கான்ட்ராஸ்ட் அப்படின்னா இது அவங்க யூனிவர்ஸ் நமக்கு வைக்கிற டெஸ்ட் அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. யூனிவர்ஸ் ஏன் நமக்கு டெஸ்ட் வைக்கணும்? இதெல்லாம் கொஞ்சம் சினிமேட்டிக்கா இருக்கே. சைக்காலஜிக்கலா இதுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு பின்னாடி ஒரு பிரமாதமான சைக்காலஜிக்கல் காரணம் இருக்கு. நாம முன்னாடியே பேசின அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஞாபகம் இருக்கா? ஆமா, பழைய பழக்கங்கள் நம்மள இழுக்கும்னு சொன்னீங்க. அதேதான். நீங்க திடீர்னு ஒரு பெரிய இலக்க நோக்கி போகும்போது உங்க ஆழ் மனதுக்கு ஒரு பயம் வரும். இது நமக்கு பழக்கம் இல்லாத இடமாச்சு, இங்க சேஃபா இருப்போமா அப்படிங்கிற பதற்றம் தான் அது. ஓஹோ, அப்போ அந்த பயம் தான் பிரச்சனையா மாறுதா? அந்த நேரத்துல சாதாரணமா நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனையை கூட உங்க மூளை ரொம்ப பெருசா காட்டும்.
பாத்தியா, நான் அப்பவே சொன்னேன்ல இது நமக்கு செட் ஆகாது, வா பழைய நிலைமைக்கே போயிடலான்னு உங்க மூளை உங்களை செல்ஃப் சபோட்டாஜ் பண்ணும். ஓஹோ, அப்ப அந்த நேரத்துல வர பிரச்சனைகள் நிஜமாவே நம்மள தடுத்து நிறுத்துறதுக்காக வர்றது கிடையாது. கண்டிப்பா கிடையாது. நம்ம கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நாம தோத்துடுவோம்னு நம்ம ஆழ்மனசு நம்புச்சுன்னா அதுக்கான சாட்சிகளை மட்டும் தான் தேடும். கரெக்டா? 100க்கு 100 சரி. அந்த நேரத்துல தான் ஒருத்தருக்கு தள்ளி போடும் பழக்கம் உச்சத்துக்கு போகும். ஆமா, ப்ரோகாஸ்டினேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னைக்கு நேரம் சரியில்லை, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு 1000 காரணங்கள் தோணும். இந்த இடத்துல ஈர்ப்பு விதி பத்தி ஆத்தர் சொல்ற அந்த அல்டிமேட் சீக்ரெட் வருது. அது என்ன சீக்ரெட்? முரண்பாடுகளை பார்த்து பயப்படாம அதற்கான மனநிலையை மாற்றிக்கொள்வது, அதாவது மைண்ட் செட் ஷிஃப்ட். கண்டிப்பா. பிரச்சனைகளை ஒரு தடங்களா பார்க்காம நம்மள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக யூனிவர்ஸ் வைக்கிற ஒரு டெஸ்ட் அப்படின்னு நினைச்சா எந்த பிரச்சனையும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது. அதேதான். ஆனா இந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் எப்படி பண்றது? எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குதுன்னு புலம்பாம எப்படி ஸ்ட்ராங்கா நிக்கிறது? சோர்ஸ் மெட்டீரியல் இதுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான 2 ஆயுதங்களை கொடுக்குது. ஒன்னு நன்றி உணர்வு, அதாவது கிராட்டிடியூட். இன்னொன்னு மன்னிக்கும் குணம், அதாவது ஃபர்கிவ்னஸ். எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு கேக்குறத விட, ஆமா, இந்த பிரச்சனை எனக்கு என்ன கத்துக் கொடுக்க வந்திருக்கு, இதுல இருந்து நான் எப்படி வளரலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். நீங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கும் நன்றி சொல்லும்போது உங்களோட காக்னிட்டிவ் லோடு ரொம்பவே குறையுது. ஓஹோ, காக்னிட்டிவ் லோடு குறையுதா? நீங்க பிரச்சனையை விட்டுட்டு தீர்வை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஆனா இதுல இந்த மன்னிக்கும் குணம் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா இருக்கு. ஏன் சர்ப்ரைசிங்கா இருக்கு? கரியர்ல ஜெயிக்கிறதுக்கும் கோல்ஸ் மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கும் ஒருத்தரை மன்னிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப நெருங்கிய சம்பந்தம் இருக்கு. சைக்கலாஜிக்கலா பார்த்தா நீங்க ஒருத்தர் மேல கோபமாவோ வன்மத்தோடவோ இருக்கும்போது அதுவும் ஒரு பேக்ரவுண்ட் ஆப் மாதிரி தான். அட, அந்த 100 டேப்ல இதுவும் ஒண்ணா? ஆமா, உங்களுக்கு கெடுதல் செஞ்சவங்கள பத்திய நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட அந்த மென்டல் ஃப்ரேம் முழுவதும் அந்த கோபத்தை மெயின்டைன் பண்றதுக்கே செலவாயிடும். ஆமா ஆமா, நாள் பூரா அவங்க செஞ்சதே நினைச்சு கோவப்படுவோம். ஆனா அவங்கள மனசார மன்னிக்கும் போது நீங்க அவங்களுக்காக அதை செய்யல, உங்களுக்காக செய்றீங்க. வாவ், அந்த கடந்த கால பாரத்திலிருந்து விடுபட்டு நம்ம எனர்ஜிய நம்ம இலக்குக்கு திரும்ப கொண்டு வரோம். எக்ஸாக்ட்லி. இந்த நன்றி உணர்வும் மன்னிப்பும் தான் ஒரு மனிதனை அன்ஸ்டாப்பபிள் ஃபோர்ஸாக மாத்துதுன்னு ஆத்தர் வாதிடுறார். இது நிஜமாவே ஒரு பெரிய ஆஹா மூமெண்ட். மன்னிக்கிறது அப்படிங்கிறது ஏதோ தத்துவார்த்தமான விஷயம் இல்ல, அது நம்மளோட பேட்டரியை ரீசார்ஜ் பண்ற ஒரு டெக்னிக். சூப்பர். சுருக்கமா சொல்லணும்னா ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது நீங்க உட்கார்ந்த இடத்திலேயே உலகத்தை மாத்திர மேஜிக் கிடையாது. அது ஒரு சைக்கலாஜிக்கல் மற்றும் காக்னிட்டிவ் சிஸ்டம். ஆமா, முழுசா ஒரு சிஸ்டம். உங்களோட சிந்தனைகளை சரியான இலக்குல வைக்கிறது, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து தொடர்ச்சியா உழைக்கிறது, ரிசல்ட்ஸ் மேல இருக்கிற டெஸ்பரேஷனை விடுறது, தேவையில்லாத கவனச்சிதறல்களை தவிர்க்கிறது, அப்புறம் தோல்விகளை ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு நன்றி உணர்வோட இருக்கிறது. அதாவது ஈர்ப்பு விதி என்பது வெறும் கற்பனை கிடையாது. முறையான ஒழுக்கம், நெகட்டிவ் விஷயங்களை தவிர்க்கும் தெளிவு மற்றும் தடைகளை டெஸ்டாக பார்க்கும் மனநிலை, இவையெல்லாம் சேர்ந்த ஒரு சூப்பரான சிஸ்டம். ஆமா, இந்த சிஸ்டத்தை சரியா ஃபாலோ பண்ணா எந்த ஒரு நபராலையும் அவங்க ஆசைப்படுற வாழ்க்கையை கட்டமைக்க முடியும்னு இந்த சோர்ஸ் உறுதியா சொல்லுது. ரொம்ப அழகா தெளிவா சம்மரைஸ் பண்ணீங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கும் இந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற கோர் ஐடியாஸ் ரொம்பவே பிராக்டிக்கலா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். அதாவது உங்க மூளை அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர். அதை எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும், எந்த டேப்ஸை ஓபன்ல வச்சுக்கணும்னு முடிவு பண்ற மாஸ்டர் ஆர்கிடெக்ட் நீங்க தான். கண்டிப்பா. நாம இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு சிந்தனைக்கான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். ப்ளீஸ் கேளுங்க. நாம எல்லாரும் நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில 100 டேப்ஸ் ஓபன் பண்ணி வச்சுக்கிட்டு சிஸ்டம் ஸ்லோவா இருக்குன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க மூளையோட எனர்ஜியை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிற எந்த ஒட்டுணி டேபை நீங்க க்ளோஸ் பண்ண போறீங்க? என்ன ஒரு பவர்ஃபுல்லான கேள்வி. இது சும்மா கேட்டுட்டு போற விஷயம் இல்ல, நிஜமாவே நின்னு யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. ஆமா, எல்லாரும் கொஞ்சம் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணணும். சிஸ்டத்துல இருக்கிற அந்த தேவையில்லாத டேப்ஸை டெலீட் பண்ணிட்டு உங்களோட காக்னிட்டிவ் எனர்ஜியை ஒரு பாசிட்டிவான ஃப்ரீக்வன்சில டியூன் பண்ணுங்க. உங்களால கண்டிப்பா முடியும். இன்னைக்கு உரையாடல் நிஜமாவே ஒரு அருமையான காஃபி ஷாப்ல உட்கார்ந்து ஒரு ரொம்ப இன்டெலெக்சுவலான ஆனா ரொம்பவே பிராக்டிக்கலான விஷயத்தை மனசு விட்டு பேசின மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. எனக்கும் அதே ஃபீல் தான். ரொம்ப என்ஜாய் பண்ணி பேசினேன். சூப்பர். உங்க எல்லாரையும் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான ஆழமான உரையாடல்ல சீக்கிரமே சந்திக்கிறோம். Until then, keep taking action and stay focused. Bye. Bye. Take care.